அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் வருவதற்கு முன்னதாகவே தங்களுடைய வாழ்வை தயார்படுத்துவார்கள் இந்த ரமதானை அடைவதற்காக. ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமான நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை நோற்பார்கள். ரமதானுடைய மாதத்தை பற்றிய உபதேசங்களை சொல்லுவார்கள், நன்மைகளை அறிவிப்பார்கள். சஹாபாக்களுடைய உள்ளத்திலே அதனுடைய ஆனந்தத்தை ஏற்படுத்துவார். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எம்மிலே பலருக்கு எந்த உணர்வும் இல்லை. எம்மிலே பலருடைய உள்ளங்கள் எல்லாம் இறந்துவிட்ட காரணத்தால், செத்துவிட்ட காரணத்தால், உடலில் உயிர் இருந்தாலும் உள்ளத்தில் உயிர் இல்லாத காரணத்தால் இந்த ரமதான் மாதம் வருகின்றது என்பதை அறிந்தும் அதனுடைய கூலிகளை எதிர்பார்த்தவர்களாக, அதனுடைய நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக அந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறிய அந்த அருளையும் அருள் வளங்களையும் எதிர்பார்த்தவர்களாக வாழ வேண்டிய பலர் ரமதான் மாதம் வருகின்றது என்பதை அறிந்தும் எந்த உணர்வும் இல்லாத, ஒரு மகிழ்ச்சியும் இல்லாமல், எந்த ஒரு ஆனந்தமும் இல்லாமல் இந்த பூமியிலே இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கல்வை கேட்கட்டும், அவர்களுக்கு கல்வில்லை.